எடுக்க வருவான். நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்றோம். சார் கூப்பிட்டா தெனாவட்டா பேசுறாங்க சார். வாயா. யாரியா நீங்க? பெருமாள் ஐயாவோட ஆளுங்க. திருப்பதி போக வேண்டியது தானே சார்? வள்ளல் பெருமாளோட ஆளுங்க. இந்த நல்ல மனுஷன் பேரை கெடுத்துறாதீங்க. ஒழுங்கா வீடு போய் சேருங்க. இல்ல ஐயா பேசிக்கிற போ போ போ. கேட்டு நீ ஏன் பதற? இன்னைக்கு சந்திராஷ்டமம். யாருக்கு? எனக்கு. வண்டியை மெதுவா ஓட்டு. சரி சரி. பத்தியா நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. பேப்பரை திருப்புனா திருப்புற பக்கம் பூரா வள்ளல் பேராவே இருக்குதே. போற போக்க பார்த்தா அவனே அண்ணா போஸ்ட்ல ஜெயிச்சிருவான் போல இருக்கு. அண்ணா என்னடா? சத்யாவை பார்த்தேன். சத்யாவை பாத்தியா? பார்த்த இடத்துல போட்டு தரலாம்னு நினைச்சேன். வள்ளல் பெருமாள் வீட்டுக்குள்ள பூந்துட்டானே. அவன் ஏன்டா அங்க போனா? அவர்கிட்ட தானே வேலை செய்யறான். ஓ, அங்க போயிட்டானா? நினைச்சேன்டா நானு. டேய், நான் சொல்ற வரையில எல்லாரும் ரொம்ப பொறுமையா இருங்க, புரியுதா? சரிங்க. என்ன பயப்படுறீங்களா? பயமா? எனக்கா? டேய், உனக்கெல்லாம் சொன்னாலும் புரியாதரா. மண்ணாளும் வித்தை, பணபலமும் படபலமும் நிறைஞ்சிருக்கிற வள்ளல் கிட்ட 50,000 ஓட்டு மொத்தமா இருக்குடா. அதனால எலெக்ஷன் முடிகிற வரையிலும் நம்ம பசங்களாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. சரிங்க, நான் வரேன். நந்தினி சாப்பிட்டாச்சா? அவனு கிளியே வரல. ஹாய் டாட். ஹாய் மாம். குட் மார்னிங். குட் மார்னிங். சாப்பிடுமா? இன்னைக்கும் அதே டிஃபன் தானா? ஏய், வாய் மூடு சாப்பிடுமா. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. ஏய், சாப்பிட்டு போடி. பாய் மாம். பொண்ணுங்களா அப்பா மேல தான் பாசமா இருப்பாங்கன்றத உங்க பொண்ணு மூலமா தான் பாக்குறேன். ஏமா உன் பொண்ணு என் பொண்ணுன்னு பிரிச்சு பேசுறேன். நம்ம பொண்ணுமா. அம்மா போயிட்டு வரமா? லூசு. நீதான் லூசு. ஐயா வணக்கம். ஐயா வாங்க தம்பி. பரவாயில்ல இருக்கட்டும். அந்த ஆதியோட ஆளுங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. நான் பாத்துக்கிறேன். சாந்தி காலனி போயிட்டு அங்க என்ன பிரச்சனைன்னு பாருங்க தம்பி. சரிங்க, பாத்து போங்க. என்ன தம்பி? சரிங்க. நலம் பெருக வளம் பெருக. ஜாகிரதையா போயிட்டு வாங்க. வரங்க. போறா மச்சான். அங்க பாரா. மாமே, நம்ம ஏரியால ஒரு புச்சா வரான். இரு, நான் கவனிச்சுக்கிறேன். ஏய், எங்கடா பாரு? இங்க ஏதோ பிரச்சனை சொன்னாங்க. நீ என்ன பெரிய பட படன்றல்ல? ஏய்,
சத்யா, நான் நந்தினி பேசுறேன். என்ன விஷயம்? நீ எங்க இருக்க? எதுக்கு? ஏன் எதுக்கெல்லாம் கேட்காத. நான் உன்னை உடனே பார்க்கணும். சரி, நான் பார்க்ல வெயிட் பண்றேன், வா. சத்யா, சத்யா, நீ பெரிய ரவுடியாமே. எவன் சொன்னா? அதான் ஊரே சொல்லுதே. ஊரு செய்யாத கொலைக்கா எங்க அப்பா ஜெயில இருக்காரு. எங்க அம்மாவின் தங்கச்சியும் ஈவே இருக்க எல்லாம் இந்த பட்ட பகல ரவுடிங்க வெட்டி கொண்டாங்க. அப்ப எங்க போச்சு இந்த ஊரு? அதிரட்டும். என்ன சொல்ல நீ? நான் என்ன சொல்றது சத்யா? நான் ரவுடின்னு சொல்லிட்டு போலாம் நந்தியா? ஏய், என்னால ஒரே இடத்துல நிக்க முடியலடி. நின்னா போட்டுருவாங்கடி. அதான் இப்படி ஓடிட்டே இருக்கேன். நான் கண்ட கனவே வேற, இப்ப நடந்துட்டு இருக்கதே வேறடி. ஏதோ உங்க அப்பா இருக்க சப்போர்ட்ல இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னால முடியல நந்தினி, என்னால முடியல. எல்லாரும் நல்லா இருக்கணும், வளம் பெறணும். என்னங்க, ம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. நம்ம நந்தினிக்கு படிப்பை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே? ஏம்மா, படிக்கிற வயசு தானே, படிக்கட்டுமே. அதுக்கு இல்லைங்க, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, என்ன பிரச்சனை? பிரச்சனை பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஆனா படும்மா. பேசாம படு. சரிங்க. வணக்கம் சார். வாங்க தம்பி, உட்காருங்க. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாம வேலை செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த காக்கி சட்டையை நான் போட்டேன். உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிற இந்த ஊர்ல ஆதி மாதிரி அயோக்கியனும் இருக்கானுங்க. அவனுக்கு தான் கம்யூனிட்டி சப்போர்ட்டும் இருக்கு, கட்சி சப்போர்ட்டும் இருக்கு. அதான் எப்படி டீல் பண்றதுன்னு தெரியல. சரி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது. போலீஸ்காரங்களை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. யார பார்த்தாலும் சந்தேக கண்ணோட தான் பார்ப்போம். அதான் உங்களையும் அப்படியே பார்த்துட்டு தம்பி, அந்த விஷயத்த சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். நான் வரேன் சார். நலம் பெருக, வளம் பெருக. நன்றி. நான் பாத்துக்கிறேன் சொல்றேன்ல. சரி, நான் பாத்துக்கிறேன். ஹாய் சத்யா. சரி, நான் அப்புறம் பண்றேன். இங்கதான் உட்காந்துருக்கியா? என்னடா ஆச்சு உனக்கு? எப்பவுமே உன்னை பத்தி தான் நினைப்பியா? என்ன பத்தி நினைக்கவே மாட்டியா? நந்தினி, சத்யா, சத்யா, நீ நினைக்கிற சூழ்நிலை நான் இப்ப இல்ல. என்ன சொல்ற? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீயாச்சும் நல்லா படி. வாட் நான்சென்ஸ்? அப்ப நம்ம காலேஜ்ல லவ் பண்ணதெல்லாம் பொய்யா? இல்ல நந்தினி, இப்ப நான் எந்த நேரமும் ஜெயிலுக்கு போற சத்யா, புரிஞ்சுக்கோ. இதான் உன் முடிவா? அப்ப நம்ம லவ் எங்க அப்பா ஊருக்கே நல்லது பண்றவரு, அவரு பொண்ணுக்கு நல்லது பண்ண மாட்டாரா? புரிஞ்சுக்கோடா, புரிஞ்சுக்கோ. ஐயோ நந்தினி, 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 please. நந்தினி, please. புரிஞ்சுக்கோ. நந்தினி, என்னடா? என்னம்மா, அம்மா திட்டினாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் திட்டினாங்களா? ஏன்டா அழற செல்லம்? அழாதடா. என்னடா? ஒண்ணும் இல்லப்பா. என்ன சொல்லுடா செல்லம்? அப்பா தானே கேக்குறேன், சொல்லு. அப்பா, சொல்லுடா. காலேஜ்ல சத்யாவை லவ் பண்றேன்ப்பா. அப்பா பாத்துக்கிறேன், நீ தைரியமா படி. என் செல்லல்ல, அழாதம்மா. நல்லா படி, நான் பாத்துக்கிறேன். அழாதனா என் செல்லல்ல. வணக்கம் வள்ளலே. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. வருஷம் பல ஆனாலும்
இந்த பண்பு மட்டும் உங்களை விட்டு இன்னும் போகல. விரோதியா இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டா வரவேற்கணும் இல்லையா? வந்த விஷயம் அது வந்து வள்ளலே, நம்ம தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. தேதி வேற அறிவிச்சுட்டாங்க. நான் ஒண்ணும் மனு தாக்கல் பண்ணலையே. வள்ளலுக்கு தமாசு இருந்துகிட்டே இருக்கு, போகல. இந்த தடவை நான் சுயேட்சையா நிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இதுதான் வள்ளலுங்கிறது. அப்படியே மக்கள்கிட்ட என்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நான் மெஜாரிட்டி ஓட்டுல ஜெயிச்சிருவேன் வள்ளலே. இப்ப நான் என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன வள்ளலே, படபலமும் பணபலமும் நிறைஞ்ச நீங்க ஒரு கோடு போட்டா ரோடு போடுறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்கிறது எனக்கு தெரியாமலா போச்சு. நல்லது எது கெட்டது எதுன்னு மக்களுக்கு தெரியும். வள்ளலே, என்ன சொல்ல வர்றீங்க? உங்களுடைய வெற்றிய மக்கள் தீர்மானிக்கட்டும். புரிஞ்சு போச்சு வள்ளலே. உங்க வீடு தேடி ஆதரவு கேட்டு வந்த என்ன வெறுப்போட வெறுங்கையோட அனுப்புறீங்க. இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். டேய் வாங்கடா. ஹலோ வள்ளல், நான் ஆதி பேசுறேன். சொல்லுங்க ஆதி. நீங்க தேவையில்லாம சத்யா விஷயத்துல தலையிடுறீங்க. என்னுடைய விரோதத்தை வளர்த்துக்க வேண்டாம். அவன் என் தம்பிய கொன்னு இருக்கான். நான் அவனை விட மாட்டேன். சத்யாவை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிஞ்சா நீங்க பாத்துக்குங்க. வள்ளல், சொல்றத கேளுங்க. என்ன போன கட் பண்ணிட்டான்? விட மாட்டேன்டா. டேய் உன்னை விட மாட்டேன்டா. ஐயா, தம்பி சத்யாவா? சொல்லுங்கய்யா. கொஞ்சம் நேர்ல வரையா தம்பி? சரிங்கய்யா, இது வந்துடுறேன். சத்யா ஐயா சொல்லுங்க. உன் மேல ஆதி ரொம்ப கோவமா இருக்கான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா. என்ன ஐயா, நீங்க இருக்கும்போது எனக்கு என்னங்க? நான் இருக்கேன்.